ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க சம்பத் பேசுறேன் ஃப்ரம் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்னன்னா, நம்ம நெறைய பேர் சொல்லுவாங்க. நான் டெய்லியும் லஞ்ச் எடுத்துட்டு வருவேன். பட் இன்னைக்கு என்னமோ தெரியல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால. ஆனா ரெடி ஆயிடுச்சு. பட் அத நான் மறந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். நான் எப்பவுமே வழக்கமா எல்லாத்தையும் லஞ்ச் எடுத்துட்டு வந்துருவேங்க. பட் இன்னைக்கு தான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதனால நான் இன்னைக்கு கொஞ்சம் வெளில போய் சாப்பிட்டுக்கிறேன். சரிங்களா? நீங்க எல்லாம் சாப்பிடுங்க. நான் கொஞ்சம் வெளில போய் சாப்பிட்டுக்கிறேன். பரவால்ல இருக்கட்டும். நம்ம கூட உட்காந்து சாப்பிடுங்க. இன்னைக்கு ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னும்போது ஸோ, அப்போ எப்பவுமே வழக்கமா நான் லஞ்ச் கொண்டு வந்துருவேன். பட் இன்னைக்கு நான் மறந்துட்டேன். அப்படின்ற வார்த்தைய எப்பவுமே நான் எடுத்துட்டு வருவேன் லஞ்ச்சு. பட் இன்னைக்கு நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்ன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க. எவ்ரி டே ஐ பிரிங் மை லஞ்ச். எவ்ரி டேன்னா தினமும். ஐ பிரிங்னா நான் எடுத்துட்டு வருவேன். யூசுவலா டெய்லியும் பிரிங்னா கொண்டு வருதல்னு அர்த்தம். தண்ணி கொண்டு வா, அந்த லேப்டாப்க்கு எடுத்துட்டு வா, அந்த சேர் எடுத்துட்டு வா அப்படிலாம் சொல்லுவோம்ல. அந்த ரிமோட் எடுத்துட்டு வா. அப்ப பிரிங்னா கொண்டு வருதல் அப்படின்னு அர்த்தம். எடுத்துட்டு வா அப்படின்னு அர்த்தம். ஸோ எவ்ரி டே ஐ பிரிங் மை லஞ்ச். சரிங்களா? டெய்லியும் நான் லஞ்ச் கொண்டு வருவேன். பட் ஐ ஃபர்காட் நான் மறந்துட்டேன். ஐ ஃபர்காட் பட் டுடே ஐ ஃபர்காட் டு பிரிங் தட். டுடே ஐ ஃபர்காட் டு பிரிங் தட். இங்க பாருங்க செம சென்டென்ஸ் இது. இங்க பாருங்க எவ்வளவு டென்ஸ் இருக்கு பாருங்க. எவ்ரி டே தினமும் ஐ பிரிங் மை லஞ்ச். ஏங்க தினமும் நான் என்னோட லஞ்ச் எடுத்துட்டு வந்துருவேன். பட் பட் டுடே ஆனா இன்னைக்கு ஐ ஃபர்காட் நான் மறந்துட்டேன். என்ன மறந்துட்டேன்? டு பிரிங் மை லஞ்ச். என்னோட லஞ்ச் கொண்டு வர்றதுக்கு நான் மறந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஃபர்காட்னா மறந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். இது கடந்த காலத்துல இந்த ஃபர்காட் அப்படின்ற வார்த்தை ஒரு செயலை செய்ய மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நான் ஃபர்காட் தான் சொல்லுவோம். பிரிங்ன்றது இப்ப பிரசன்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. இப்ப நடக்கிறத பத்தி பேசக்கூடிய வார்த்தை. இந்த இடத்துல என்ன டு பிரிங்? பிரிங்னா கொண்டு வான்னு அர்த்தம். கொண்டு வான்னு அர்த்தம். டு பிரிங்னா கொண்டு வர அப்படின்னு அர்த்தம். கொண்டு வர. எடுத்துட்டு வர மறந்துட்டேன். தூக்கிட்டு வர மறந்துட்டேன். சாப்பிட மறந்துட்டேன். அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் இந்த கொண்டு வர. இத பத்தி அடுத்தது கிளாஸ்ல பிரீஃபா பார்க்கலாம். ஸோ அப்ப எவ்ரி டே ஐ பிரிங் மை லஞ்ச். பட் டுடே ஐ ஃபர்காட் டு பிரிங் தட். புரியுதா? ஓகேவா?